பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க பார்க்கலாம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் ஒன்று செய்கிறேன். என்ன பின்னான விஷயம், நடந்து முடிந்த விஷயம், வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சி சம்பவம் என்ன பாதிக்கிறது, என்ன வேதனைப்படுத்துகிறது, வியாகுலப்படுத்துகிறது. நான் இப்ப என்ன பண்றேன், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, எனக்கு நான் அடைய வேண்டிய சில லக்குகள் இருக்கு. அதை நான் அடைய முடியாதபடிக்கு நடந்த நிகழ்வுகள் என்னை பாதிக்கிறது, என்னை வருத்தப்படுத்துகிறது, என்னை சோகப்படுத்துகிறது. இப்ப அவர் சொல்றாரு, பின்னானவைகளை நான் மறக்கிறேன், முன்னான லட்சியத்தை நோக்கி நான் ஓட போறேன். அல்லேலூயா. நீங்க படிப்புல ஜெயிக்கணுமா, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணுமா, உங்க ஊழியத்துல நீங்க ஜெயிக்கணுமா, உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணுமா, நடந்த கஷ்டங்களையும் இழப்புகளையும் சுமந்து கொண்டு செல்லாமல் அதை விட்டு உங்கள் லட்சியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுல் சொல்றார், பின்னானவைகளை நான் மறக்கிறேன். மறக்க வேண்டியதை மறக்காமல் நடக்க வேண்டியது நடந்துவிட முடியாது. எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் வாழ்வில் நடைபெற வேண்டுமே, ஆனால் மறக்க வேண்டியவைகள் மறந்துத்தான் ஆக வேணும். போன வாரம் நம்ம தியானிச்சோம்ல, லோத்தின் குடும்பத்தை தேவன் மலை மேல ஓடி போகும்படி, தேசத்துக்கு போகும்படி அழைக்கிறார். லோத்து செல்லுகிறான், மனைவி செல்லுகிறாள், பிள்ளைகள் செல்லுகிறார்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்லுங்கள். லோத்தின் மனைவி பின்னாடி திரும்பி பார்த்துட்டா. பக்கத்துல முன்னாடி இருக்கவங்களை சீண்டி திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லுங்க. முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க அப்பதான் திரும்பி பார்ப்பாங்க பாருங்களேன். பிசாசு அப்படிதான் சீண்டுவான், வேணும்னே சிலவழி பண்ணுவான். அல்லேலூயா. ஆமா, நான் என்ன பண்ண போறேன், பின்னோக்கேனா, இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் ஆண்டவர், இதுதான் என் ஜீவியம் என்று லட்சியங்களை அழகாக வகுத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களுக்காக தேவன் வகுத்து வைத்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கையில் தரமானவைகளை நீங்கள் வகுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை நோக்கி, அந்த லட்சியத்தை நோக்கி, அந்த கோலை நோக்கி உங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுல் சொல்ற, நான் ஃபோக்கஸ் பண்றேன், பின்னானதை மறந்து முன்னானதை நான் நாடுறேன். வார்த்தை தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம். நான் அதை ஃபோக்கஸ் பண்றேன். பின்னாக நடந்த பல காயங்கள், பல வேதனைகள், பல வாதைகள், பல வருத்தங்கள் இருக்கு. நான் அதை மறக்கிறேன், முன்னானவைகளை நான் நாடுகிறேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், நீங்க தேறின நிலைக்கு, வளர்ச்சி அடைந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டுமே, ஆனால் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் தேறினவர்கள், நீங்க வளரணும், நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னா இந்த சிந்தையில தான் இருக்கணுமா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்ல வாழ்க்கையில வளரணும் நினைக்கிறீங்க, எதிர்பார்க்கறது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மறக்க வேண்டியதை மறக்காமலே பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இருக்கீங்களே. நடந்த பல கசப்பான விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நடந்த பல கசப்பான வாழ்வில் இருக்கக்கூடிய பொல்லாத சுபாவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கீங்களே. விட வேண்டியதை விட்டு விடுவீர்களே, ஆனால் நீங்கள் பெற வேண்டியதை நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் பெற செய்வார் பாருங்களேன். அப்ப நீங்க வளரணும்னு சொன்னா நீங்க முக்கியமானது ஒரு விஷயத்தை செய்யணும், பின்னானவைகளை மறக்கணும், விட்டுறணும். அல்லேலூயா. முன்னானவைகளை நீங்கள் நாட வேணும், முற்போக்கான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேணும். அப்போ நீங்க முற்போக்கான சிந்தைக்குள் இல்லாதபடிக்கு பின்னானதையே நினைத்து கவலையோடு வேதனையோடு இருப்பீர்களேயானால் தேவன் அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லு, இப்ப என்ன வேலை திறமை நடந்துகிட்டு இருக்கு? பாஸ்டர் சைமன் பேசுற நினைச்சிட்டு இருக்கீங்களா? தேவன் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் பழசையை யோசிச்சுட்டு இருக்காத, மூடியில உட்கார்ந்து முட்டை போட்டுட்டு இருக்காத, காயத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்துகிட்டு இருக்காத, மறக்க வேண்டியதை மறந்து விட்டு நினைக்க வேண்டிய வார்த்தை நினைத்து முன்னோக்கி செல்லு. நினைப்பூட்டுகிறார். அடுத்த வசனம், நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, எதுவரையில் நாம் தேறி வளர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அது முதல்
ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே சிந்தை தான், ஒரே சிந்தை தான். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பாதை, வசனத்தின்படி இதுதான் என் பயணம். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதிலேயே நம்முடைய எல்லா விதமான நம்முடைய எமோஷனை, நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய பொட்டன்ஷியலை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நோக்கி நாம் செல்லும் பொழுது நான் சொல்லுகிறேன், பல தரமான வெற்றிகளை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். அடுத்த வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பவுல் சொல்லுகிறார், மீட்கப்பட்ட சபையாருக்குள் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார், எல்லார் லைஃப்ல சவால்கள் வருது, பிரச்சனைகள் வருகிறது, காயங்கள் வருகிறது, கண்ணீர்கள் வருகிறது. அப்போ சாய்ஸஸ் ரெண்டு வைக்கப்பட்டது. ஒன்னு, பின்னானதை மறந்து முன்னாடி செல்றது. ஆனா சிலர் அப்படி நடக்கலையா. எப்படி நடக்கிறாங்கன்னா, பின்பு, அதாவது பின்னானது அவங்க வாழ்வில் நடந்த பாழான விஷயங்களை நினைச்சு 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 ஏன் எப்படி நடக்கணும், ஏன் லைஃப்பில் ஒரு இழப்பு வரணும், ஏன் என் குடும்பத்தில் நடக்கணும், ஏன் என் உடம்புல இப்படி நடக்கணும், ஏன் இப்படி என் லைஃப்பில் நடக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி வேற சிந்தையாகி கர்த்தரை விட்டு விடுகிறார்களாம், விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக பார்த்துருக்கேன். நல்ல கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, நல்ல லைஃப் போயிட்டு இருக்கும், திடீரென்று சில சவால்கள் வரும், திடீரென்று சில பிரச்சனைகள் வரும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. கர்த்தர் இல்லை, சர்ச் இல்லை, வார்த்தை இல்லை, அப்படியே ஒதுங்குவாங்க. பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா ஒயின் ஷாப்ல அவங்கள பார்க்கலாம், இல்லைன்னா உலக களியாட்டுகளுக்குள்ள இருப்பாங்க. என்னாகுதான் பாருங்க, அப்படி போயிட்டாங்கன்னா. அடுத்த வசனம், அவர்களுடைய முடிவு அழிவு. அப்படிப்பட்டவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். சோறு போட்டாருன்னா ஆண்டவர், சோறு போட்டா, நான் சொல்லட்டுமா, சோரை விட நீங்க ரொம்ப விசேஷமானவங்க, தெரிஞ்சுக்கோங்க. காசு கொடுத்தாதான் ஆண்டவர். நான் சொல்லட்டுமா, காசை விட நீங்க ரொம்ப முக்கியமானவங்க, தெரியுமா? காசு கொடுத்து, சொத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, காரை கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஃபியூஸ் மட்டும் பிடிங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போறீங்க? ஆனா நீ பின்னானதை மறந்து முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணா உன் ஜீவனும் தீர்க்காயில் பூர்ணப்பட்டிருக்கும், நீ அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மையும் சம்பூர்ணமா இருக்கும். அப்ப மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, பூமிக்குரியவைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது. காசு, பணம், வேலை, வருமானம், உலகத்துக்குரிய சிந்தை. அதாவது காசு, பணம், வேலை, படிப்பு, வருமானம் வேணாம் நான் சொல்லல, அது வேணும் தான். ஆனா அதை விட உச்சிதமானதெல்லாம் உலகத்துல வாழ்க்கையில நமக்கு இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். ஃபோக்கஸ் எல்லாமே அவருடைய தேவன் வயிறு, வயிற்று பிழைப்புக்கு. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம அங்க போனா எனக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு ஜெபம் பண்ணாம அந்த வேலையை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், கர்த்தரை தேடாம இந்த காரியத்தை செஞ்சா எனக்கு வருமானம் கிடைக்குமா, எனக்கு காசு கிடைக்குமா, எனக்கு ஆதரவு கிடைக்குமா? ஃபோக்கஸ் எல்லாமே வயிறை பத்தி தான். நான் சொல்லட்டுமா, வசனத்தின்படி நான் பிரசங்கம் பண்றேன். அவருடைய முடிவு வேதம் சொல்லுகிறது அழிவு. அவர்கள் தேவனை தேடாமல் உலகத்தின் பொருட்களையே நாடி இச்சித்து தேடி அதை சேகரித்து கொண்டாலும் அந்த குளோரி, அந்த மகிமையினுடைய முடிவு எப்படி இருக்குமா? லட்சை, அவமானம், அசிங்கம், கேவலம். உலக பார்வைக்கு அலங்காரமாக இருக்கலாம், ஒரே நிமிஷத்தில், ஒரு சனப்பொழுதில் அந்த அலங்காரம் அடியோடு அடிந்து போகுமா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், வசனத்தை மாத்தாதப்பா, அப்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் என்னும் கோபுரத்தை கட்டினார்கள், அலங்காரமாய், மகிமையாய். ஆனா அங்க யாருக்கு முக்கியத்துவம் இல்லை? கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லை. அங்க கட்டிடம் இருந்தது, ஆனால் கர்த்தர் இல்லை. அங்க அலங்காரம் இருந்துச்சு, ஆராதனை இல்லை. என்ன தெரியுமா ஆச்சு முடிவு? அந்த மகிமை என்னாச்சு தெரியுமா? அன்றோடு அந்த மகிமை அவமானத்தில், லட்சையில் முடிந்து போனது. நான் சொல்றேன், அன்பான பிள்ளைகளே,
வெறும் உடலுக்காக, உடைக்காக, சோறுக்காக, காசுக்காக, பணத்துக்காக மட்டும் உங்க லைஃபை வேல்யூவை நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கை அதை விட விலையேற பெற்றது என்பதை இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சோறு கொடுத்தாதான் தேவன் நினைக்காதீங்க. சோதனையிலும் இவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அநித்தியமாய் கிடைக்கக்கூடிய லட்சியான உலக பொருளுக்காக ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய அபரிமிதமான அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். இவங்களுடைய முடிவு என்னாகுதான்? அழிவுல போய் முடியுதான். அப்ப தேவ பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? எத்தனை காசு இருந்தாலும், எத்தனை பணம் இருந்தாலும், எத்தனை உலக ஆடம்பரங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனை தான் எனக்கு முக்கியம். தேவனுக்கு அடுத்த விஷயம் தான் முக்கியம்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்கள் முடிவு ஜெயமா இருக்கும், உங்க முடிவு கம்பீரமா இருக்கும், உங்க முடிவு அற்புத ரகமா இருக்கும். அப்ப தேவ பிள்ளைகள் ஏதோ சாப்பிட்டோம், உடுத்துனோம், இதுவே வாழ்க்கை கிடையாது. ஒரே வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். நம்ம லட்சியம் என்ன? ரோமர் 6:4 வாசிங்க பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். சத்தமா சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சோறு இல்ல. ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் நாம் நடந்து கொள்வது. எப்படி நம்ம ஆட்டிடியூட் இருக்கு, எப்படி நம்ம நடந்துக்கிறோம், எப்படி நம்ம கேரக்டர் இருக்கு. நம்ம கேரக்டர், நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கணுமா? புதிதான ஜீவனுள்ள கேரக்டரா நம்ம நடந்துக்கணுமா? அதற்காகவே இயேசுவினுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்மளை இணைச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள உள்ள இருந்து தூக்கம் பாருங்க. ஜென்ம சுபாவம், தாத்தா பாட்டி பூட்டன் அப்பா அம்மா அங்கிருந்து வந்திருக்கும். எல்லா ஜென்ம சுபாவம் இதுதான் என்ன பண்ணுது? கோபமும் கர்வமும் அகந்தையும் பெருமையும் மேட்டிமையும் எல்லா துர்க்குணமும் வந்து வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிறது. ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனா செய்ய என்னால முடியல. நான் எங்க அப்பா அம்மாவோடு இணைந்து சென்று கீழ்ப்படிந்து ஒரு தெய்வீக ஒழுக்கத்தோடு வாழதான் எனக்கு விருப்பம், ஆனா முடியல. எந்த விதத்திலும் கணவனுக்கு துரோகம் செய்யாத, மனைவிக்கு துரோகம் செய்யாத, குடும்பத்துக்கு களங்கம் விளைவிக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு, ஆனா முடியல. எந்த பாவ சிற்றின்பத்திலும் சிக்கிக் கொள்ள கூடாது, கண்ணியத்தோடு புனிதத்தோடு வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனாலும் வாழ முடியல. பவுல் கோட் பண்றாரு, நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் இருக்கு, ஆனா வாழ முடியல. ஏன் வாழ முடியல? மாம்சத்தில் அடங்கி இருக்கக்கூடிய பாவமே அப்படி செய்கிறது. ஓ, அதான் பிரச்சனையா? இயேசு வராரு, மரிக்கிறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு, உயிர் தள்ளுறாரு, உன்னை என்னையும் தம்மோடு கூட சேர்த்து அதுக்குள்ள போட்டுக்கிறாரு. இப்ப உள்ள போட்டுட்டு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கேரக்டர் சுபாவத்தை நமக்குள்ள கடத்துறாரு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் அதை கவனித்து அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளுவோமே. ஆனால் நான் சொல்றேன், லட்சிய கரையை அடைந்து விடுவீர்கள். பிரியமான பிள்ளைகளே, அடைய வேண்டிய லட்சியத்தை அடைஞ்சிருவீங்க. அடைய வேண்டிய நிலையை நீங்கள் அடையும் பொழுது நான் சொல்லுகிறேன், பாழான உங்கள் வாழ்க்கை பயிர் நிலமான வாழ்க்கையாக மாறும். நிர்மூலமானவைகள் கட்டப்படும். கர்த்தாதி கர்த்தர் உங்கள் லைஃப்ல எல்லா பிளஸிங்ஸை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஜெபம் முடிக்க போறோம். ஒரே சிந்தை. லைஃப்ல பல விஷயம், பிடிக்காத விஷயம் நடக்குது, இழப்புகள் வருது. ஏன் தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த பாழானதை தேவன் பயிர் நிலமாக்குவார், நிர்மூலமானதை தேவன் கட்டி எழுப்புவார். அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன? விண்ணப்பிக்க வேணும், ஜெபிக்க வேணும். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் இயேசுவின் கேரக்டர் லைஃப்ல, பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தினால் நான் சொல்லுகிறேன், பாழானவைகள் பயிர் நிலமாய் மாறும், நிர்மூலமானவைகள் கட்டப்படும். தேவன் எல்லா நன்மைகள் உங்கள் வாழ்வில் பெருக பண்ணுவார்.